வணக்க மக்களே. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரானோட தலைநகரம் மற்றும் முக்கியமான நகரை அடித்து உடச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஈரானிய அதிபர் கமேனி இறந்துட்டார். ஆமாம், கொன்னுட்டாங்க. இப்போ நம்ம கூட அவர் இல்லை, இதுதான் அங்கே நடந்துகிட்ருக்கு. ஸோ ஏற்கனவே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் நல்ல போர் போயிட்டுருக்கு. இந்த போரை பற்றி உங்களுக்கு தெரியலனா என் சேனலில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி லாங் வீடியோ போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த போரையும் இப்போ நடக்கிற தாக்குதலையும் பார்த்தா நமக்கு 3ஆம் உலகப் போர் வருமாங்கிற ஒரு அச்சமாக தான் இருக்குது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இதை ஏன் பண்ணன்னு அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வழக்கம் போல் ஈரான் அணு ஆயுதம் தயார் பண்ணுறாங்க, லாங்குவேஜ் மிசைல்லாம் தயார் பண்ணுறாங்க, அது எங்கள் நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்குதுன்னு அட்டாக் பண்ணி இது பண்ணிட்டாங்க. இஸ்ரேலும் சொல்கிறாங்க, ஈரான் காலகாலமாக எங்களுக்கு அச்சுறுத்திட்டு இருக்காங்க, அதனால தான் நாங்கள் இந்த அட்டாக் பண்ணோன்னு சொல்கிறாங்க. ரஷ்யா, சைனா போன்ற நாடுகள்லாம் பயங்கரமாக கண்டம் பண்ணியிருக்காங்க. ஆனால் யூரோப் தூங்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம 2022 நமக்கு தெரியும், யுக்ரைன் மேலே ரஷ்யா போர் பண்ணுறப்ப சூடான எண்ணெயில் தண்ணியை கொட்டின மாதிரி துள்ளிட்டு இருந்தாங்க யூரோப்பு. ஆனால் இப்போ அமெரிக்காவுக்கு அடிமை மாதிரி தூங்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். பாய்.